எப்படின்னா எந்த அரசியல் அமைப்புக்கும் நம்ம தனித்து போய் ஆதரவு கொடுக்கக்கூடாது. அந்த முடிவை பின்பற்றினாலே நம்மளை பார்த்து அவங்க திரும்ப ஆரம்பிச்சுருவாங்க. இது மட்டும் இல்ல, ஒரு அமைப்புக்கு போய் நம்ம ஆதரவு கொடுக்க போறோம்னா உங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்னு கேட்கிறேன், உங்களோட மெஜாரிட்டி என்னன்னு கேட்கிறேன். எதை சொல்லுவீங்க? ஒரு அமைச்சர் சொல்றாரு உங்களுக்கு 3% ஓட்டு தான் இருக்குங்கிறாரு. தமிழ்நாட்டில் 3% இருக்குன்னு சொல்றாரு. நம்ம பூராவே 10% இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். 10 நம்ம பூரா சொல்றோம், எல்லாரும் 10% சொல்றோம். எதை நம்புறது? நம்ம நம்பணும்னா அவங்க நம்ம திரும்பி பார்க்கணும்னா நம்ம தனிச்சு காத்துல இருக்கணும். இப்ப வரக்கூடிய எலெக்ஷன் நமக்கு ஒரு முக்கியத்துவமான எலெக்ஷன். அதிகமா நிக்காட்டாலும் ஒரு 5 இடத்தை ஆட் பண்ணி அந்த 5 இடத்துல நம்ம குழு சார்பாக அனைவரும் அங்க இறங்கி வேலை பார்த்தோம்னா கணிசமான வருவாங்க. நீங்க 5000 ஓட்டு சொல்றீங்க, என் தொகுதியை நான் 30,000 ஓட்டு கூட வாங்குறேன். நான் ஏற்கனவே மாவட்ட கவுன்சில் நின்று நான் தோற்றிருக்கேன், ஆனா டெபாசிட் வாங்கியிருக்கேன்.